வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 10வது வாசகம் பார்க்குறோம். இந்த வாசகம் ஒரு விதத்தில் சற்றே குழப்பமான ஒரு வாசகம் தான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒப்புரவு ஒழுகு, இதுதான் அந்த வாசகம். 2 சொற்கள் இருக்கு, ஒப்புரவு ஒழுகு சொல்லிட்டு. இந்த வாசகத்துக்கு நேரடியான என்ன பொருள் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்க போனால், சமுதாயத்தோடு ஒத்து வாழுதல், அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதோடு உடன்பட்டு வாழுதல் அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதுதான் அந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகுதல் அப்படிங்கிறது தான். இந்த ஒழுகு அப்படிங்கிறது ஒழுங்கு அப்படிங்கிறது வரக்கூடியது தான். அது வேற ஒன்றுமே இல்லை. ஒழுங்காக நடந்துகிறது அப்படிதான். டு ஒபே ஆர் டு கம்ப்ளை வித், அதுதான் ஒழுகு, வேற ஒன்றுமே இல்லை. ஒப்புரவு அப்படிங்கும்போது தான் சில பேருக்கு சில வேறுபாடான கருத்துக்கள்லாம் உண்டு. ஒப்புரவுங்கிறது சமுதாயத்துடன் சேர்ந்து இருப்பது. ஒப்புரவுங்கிறது இடைநரா, சரிங்களா, ஒப்புரவு. ஆனால் அதனுடைய பொருள் பார்க்குற போது அதனுடைய அந்த வல்லினரா போட்டால் என்ன வருமோ அதனுடைய பொருள் தான் வருது. ஒப்பு உறவு அப்படின்னா எல்லாரும் உடன்பட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு, அதை ஒழுங்காக வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான். இந்த சமுதாயத்தோடு இணங்கி இருத்தல் அப்படிங்கிறது பல சமயங்களை சொன்னாலும் கூட திருக்குறளும் ஔவையாரும் தான் இது மீண்டும் 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 சொல்லிகிட்டே வராங்க. ஔவையார் கூட ஆத்திச்சூடியாக இருக்கட்டும், கொன்றை வேந்தனாக இருக்கட்டும், அப்படின்னு திருக்குறளாக இருக்கட்டும், இந்த மூன்றும் தான் அடிப்படையில் சமுதாயத்தோடு இணங்கி இருக்க வேண்டும்னு தனி மனிதனுக்கு ஒரு கட்டளையாகவும் ஒரு அறிவுரையாகவும் ஒரு ஆலோசனையாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. வேற எங்கேயுமே இல்லை. உலக அளவில் வேற எந்த ஒரு இலக்கியத்தை அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. என்னால் சமுதாயத்துடன் இணங்கி நடப்பது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தின் பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த ஒரு தத்துவம். எவ்வரி சிங்கிள் பர்சன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. சமுதாயத்தினுடைய பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கமாகத்தான் ஒரு தனி மனிதன் இருக்கிறான். இந்த கொள்கையை நம்ம மறந்துட்டோம், இந்த தத்துவத்தையே நம்ம மறந்துட்டோம். ஆச்சரியமான விஷயமா இருக்கு, எப்படி இந்த அளவுக்கு நம்ம வெகு தூரம் தள்ளி வந்து விட்டோம் அப்படின்னு. இந்த சமுதாயத்தில் தனிப்பட்ட மனிதன் ஒவ்வொருவனுக்குமே எதையான ஒரு பங்கு இருக்கிறது, அவருடைய தேவை இருக்கிறது, அவர் இருந்தால் அவருடைய இருப்பு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது. அந்த பெரிய வளாகத்தில் ஒருத்தர் துணி அயன் பண்ணுறவர் இருப்பார். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், துணி இஸ்திரி போடுறவர் இருப்பார். இப்போ துணி இஸ்திரி போடுறவருடைய பாகங்கிறதும் சமுதாயத்துக்கு மிக முக்கியமானது. அவர் வேண்டாத ஒரு அவர் நமக்கு தேவை, அவர் வேணும். யார் வேண்டாமோ எடுத்து பார்த்துக்கொள்ளுங்களேன். இந்த சமுதாயத்தை யாரும் ஒருவர் இருக்கிறார் சொன்னால் ஏதேனும் ஒருவருக்கு சமுதாயத்துக்கு அவருடைய பங்களிப்பு தேவை அப்படிங்கிறது தான். அதே நாம் ஏற்றுக்கொண்டணும். அது இல்லைன்னா நமக்கு இந்த சமுதாயங்கிற ஒரு கட்டுக்கோப்பை இல்லாமல் போய்விடும். இவர்கள் தான் வேண்டும், இவர்களால் வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அது இல்லை. அது இனம் ரீதியாக இருக்கட்டும், மொழி ரீதியாக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கட்டும், அத்தனை பேருமே வேணும். சமுதாயம்ங்கிறது ஒரு கட்டுக்கோப்பாக அத்தனை பேர் சேர்ந்து இருக்கும்போது தான் அது சமுதாயம். இல்லைன்னா அது கும்பலாயிடும், ஒரு குழுவாயிடும், கூட்டமாயிடும், சமுதாயம் இருக்க முடியாது. ஆக அந்த சமுதாயத்தோடு இணங்கி இருப்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கே சொல்றாங்க. ஒப்புரவு ஒழுகு, அதாவது சமுதாயத்துக்கு உடன்பட்டு நடந்து கொள், அது மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நவீன போக்காக மாறி இருக்கு, ஒரு ஃபேஷனாக மாறி இருக்கு. என்ன எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு குரல் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பீப்புள் ஆர் சோ ஹாப்பி பீயிங் ரெபலியன்ஸ் இல்லையா. எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் ஒரு கலக குரல் கொடுக்கிறது, எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு குரல் கொடுப்பது, அது நீதியின் பாட்டுப்பட்டதா உண்மையிலே தேவைப்படுகிறதா அப்பெல்லாம் 2வது பட்சம். ஆனால் இந்த சமுதாயத்தின் கட்டுக்கோப்பு குலைகிற மாதிரி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நீதிநெறி இலக்கியம் அப்படிங்கிறது தமிழ் தான் ரொம்ப வலிமையாக இருக்கிறது மற்ற மொழிகளையெல்லாம் விட. தமிழில் இந்த நீதிநெறி இலக்கியம் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு உடன்பட்டு இருங்கள், கட்டுப்பட்டு இருங்கள் அர்த்தம் இல்லை, அடங்கி இருங்கள்ங்கிற அர்த்தமே இல்லை. அது இல்லை, இணங்கி இருங்கள், இணங்கி நடங்கள். அதுதான். அது ஒரு சமுதாயம் நம்மால் அந்த கட்டுக்கோப்பு குலைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை தயவு செய்து யாரும் ஒரு கட்டுப்படுத்தமாக பார்க்க வேண்டாம், பழமைவாதத்தை முன்வைப்பதாக பார்க்க வேண்டாம். இவங்க சொல்ல வருது என்னன்னா, ஒரு ஒற்றுமை, ஒரு சோஷியல் ஹார்மனி, ஒரு சமூக ஒற்றுமை, இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா சமுதாயத்தோடு இணங்கி இருக்கும்போது தான் வரும். இது எங்கே வந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உதாரணமே இருக்கிறது. கடந்த சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் இல்லாத ஒரு விஷயமாக பள்ளிக்கூடங்களில் சீருடை கொண்டு வரப்பட்டது. அது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோதே வந்துச்சு அந்த சீருடை அப்படிங்கிற விஷயம். அது எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு கேட்கிற போது, அப்போது அவங்க முன்வைத்த வாதம் இதுதான், அத்தனை பேரும் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா எல்லாரும் சீருடை போட்டு வராங்க, எல்லாரும் ஒன்று தான், அப்படி எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாரும் இணங்கி இருக்கிறோம் அப்படிங்க எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னா இது சீருடை தான் வந்தது. இந்த சீருடைங்கிற இந்த யூனிஃபார்ம்ங்கிற கான்செப்டை அதை வச்சு தான் வந்தது. எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இப்போ காவலர்கள் இருக்கிறார்கள், அவருக்குன்னு சீருடை இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம், எங்க இருந்தாலும் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நம்மளாம் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு இணங்கி நடப்பதற்கான ஒரு அடையாளமாக சீருடையை கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே
சிறுவர்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். அவங்க தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சமுதாயம் இது கூடாதுன்னு சொல்லுதா, அதை நான் செய்யக்கூடாது. சமுதாயம் இதுக்கு நல்ல மரியாதை தருகிறதா, அதை நான் செய்ய வேண்டும். அப்படிங்கிற இந்த இரண்டுக்குமான அந்த வேறுபாடு எங்கே வருது அப்படின்னா, சமுதாயத்தின் கூட என்ன நான் அடையாளப்படுத்திக் கொள்கிற போது தான் வருது, இல்லைன்னா வரவே முடியாது. இப்போ இளைஞர்கள் நம்ம பார்க்குறோம், சமுதாயம் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமுதாயம் எதை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னா, ஒரு இளைஞனாக இருக்கும்போது படிக்கணும், ஒரு இளைஞனாக இருக்கும்போது உடனே வேலைக்கு போகணும், ஒரு இளைஞனாக இருக்கும் சொந்த காலில் நிற்கணும், ஒரு இளைஞனாக தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். இதுதான் உனக்கு முதல் கடமையாக இந்த சமுதாயம் சொல்லி வைத்திருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு குடும்பத்தை காப்பாற்றுவதோ, தான் சொந்த காலில் நிற்பதோ, தான் சுயமாக சம்பாதிப்பதோ, தன்னுடைய படிப்பில் தான் மேலே வருவதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு வேற எதற்கும் ஒரு முக்கியத்துவம் தருகிற போது சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வேறு பிற வண்ணங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அது நம்ம அது இங்கே தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் சமுதாயத்தோடு இணங்கி இருக்கிற போது இந்த சமுதாயம் இதைத்தான் ஒரு கடமையாக சொல்கிறேன் என்றால் அந்த கடமையை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதற்கு எதிராக நான் குரல் கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு புரட்சின்னு ஒரு பேர் வச்சுக்க முடியாது. சமுதாயத்தோடு இணங்கி இருக்க வேண்டும், உலகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும், ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு தத்துவமாக குழந்தைகளுக்கே தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. வேற எந்த ஒரு நீதி நிலைக்கும் சொல்றதில்லை. சரி, இப்போ மீண்டும் இதுக்கே வருவோம். இப்போ ஒப்புரவு ஒழுகு அப்படின்னா, இந்த ஒழுகு அப்படிங்கிறது ஒழுங்கு, அதில் ஒழுங்காக நடந்துகொள் அப்படிங்கிறா, வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஒழுகுதல் அப்படிங்க எப்படி வருது அப்படின்னா, தானாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். யாரோ ஒரு உத்தரவு போட்டு ஒரு கட்டளை பிறப்பித்து அதன் மூலம் வரது கிடையாது. தானாகவே வர வேண்டும். இது இந்த சமுதாயம் என்ன எதிர்பார்க்கிறது, இந்த சமுதாயத்துக்கு ஏற்ப நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுலேருந்து வெளியே போகாமல் இருக்கணும். இந்த சிஸ்டம்லேருந்து வெளியே போகக்கூடாது, இந்த அமைப்பு முறையிலேருந்து நான் வெளியே போயிடக்கூடாது. இந்த அமைப்பு முறைக்குள்ளே இருந்தபடியே நான் செயல்பட்டாக வேண்டும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நானாகவே என்னை இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டாக வேண்டும். அதற்கான ஒரு சிறந்த உபாயமாகத்தான் இந்த வாசகம் விளங்குகிறது. ஒப்புரவு ஒழுகு, சமுதாயத்துடன் இணங்கி வாழ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.